அன்பு சொந்தங்களே, உங்கள் அன்பு மலர். நம்ம கொஞ்சம் வீட்டில் இடம் இருந்தாலும் செடி வச்சா நம்மளுக்கு என்னென்ன யூஸ் ஆகுதுன்னு பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இங்கே பாருங்கள், பச்சை மிளகா செடி தெரியுதுங்களா? மிளகா பாருங்கள், நல்லா பிடிச்சிருக்கு பாருங்கள். வீட்டில் ஒரு 2 செடி வச்சா போதுங்க, நமக்கு தேவையான பச்சை மிளகா கிடைக்கும். இருந்த சின்ன இடம் தாங்க பாருங்கள். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு வந்து பச்சை மிளகா செடி. அதுக்கப்புறம் பாருங்கள், அரளி செடி பூ நம்ம சாமிக்கு தேவைப்படும். கண்டிப்பாக ஒரு 2 பூ வச்சாவது சாமி கும்பிட்டுக்கலாம். அதுக்கு ஒரு அரளி செடி. அதுக்கடுத்தது வாங்க, துளசி செடி. நமக்கு சளி பிடிச்சாலோ காய்ச்சல் அடித்தாலோ கஷாயம் போட்டு குடித்தோம்னா துளசி ஒரு சின்னதாக ஒரு துளசி வைங்க, நமக்கு போதுமான அளவுக்கு. இதில் நிறைய பயன்கள் இருக்குது. அதுக்கடுத்து என்ன பாருங்கள், மருதாணி. நமக்கு பாருங்கள், கைக்கு அழகுக்கு தேவைப்படும். உடம்பு சூடாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மருதாணி வச்சோம்னா அந்த சூடு வந்து குறைஞ்சிடும். அதுக்கு தான் இது வந்து நம்ம கைக்கு வைக்கிறோம். கையில் அழகாகவும் இருக்கும், நம்மளுடைய உடம்புக்கு குளிர்ச்சியும் தரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களால் முடிஞ்சால் சின்ன இடங்கள் இருந்தால் கூட வைங்க, சோத்துக்கத்தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் அன்பு மலர். ஓகே, சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். மிளகாய் இப்போல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் பறிக்கும்போது காமிக்கணும் பாருங்கள். ஓகேவா? பாய் ஃப்ரெண்ட்ஸ்.